கனவுல கூட பார்க்கல இந்த மாதிரி ஒரு ரேடியோ, இந்த மாதிரி ஒரு ஆடியன்ஸும் ஒன்றும் நினைக்கல. ரொம்ப சந்தோஷம். My sincere thanks to Jitu sir, who gave me the opportunity in Drishyam Malayalam. And எப்பவும் சின்ன வயசுலேருந்து காலேஜ் படிக்கும் போதும் டான்ஸ் செய்யும் போதும் ஆக்ட் பண்ணும் போதும் எல்லாம் மனசில் கடவுளாக நினைச்சது கமல் சாரை தான். அவர் கூட ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ். தேங்க் காட் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ கமல் சார். ஒரு ஜெமினி படத்துக்கு அப்புறம் பாபநாசம் இந்த படத்தில் நடிக்கும்போது ஜித்து சாருக்கும் உலக நாயகன் கமல் சாருக்கும் சுரேஷ் சாருக்கும் எல்லாருக்கும் இந்த படம் பெரிய ஹிட்டாக்குனா இங்கே வந்திருக்கிற அத்தனை ப்ரெஸ்ஸுக்கும் என்னுடைய நன்றி சொல்கிறேன். இந்த படத்தில் நடித்தது எனக்கு ஒரு ஆஸ்கார் அவார்டு கிடைச்ச மாதிரி தான். நன்றி நன்றி. எங்கள் படத்தை இவ்வளோ பெரிய அருமையான ஒரு வெற்றி ஆக்குனதுக்காக உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறதுக்கு வந்திருக்கோம் நாங்கள் எல்லோரும். ஆனால் அதையும் மீறி எனக்கு பர்சனலாக ஒரு நன்றி. இத்தனை வருஷங்களுக்கு அப்புறம் நான் மறுபடியும் நடிக்க வரும்போது எனக்கு இவ்வளோ ஒரு அருமையான, இவ்வளோ ஒரு அன்பான ஒரு வரவேற்பு கொடுத்து என்னை மக்கள் மத்தியில், தமிழ்நாட்டுடைய ஒவ்வொரு குடும்பத்தின் மத்தியில் என்னை அவ்வளோ அன்பாக, அவ்வளோ அழகாக, அவ்வளோ அருமையாக என்னை சப்போர்ட் பண்ணி கொண்டு போய் சேர்த்ததுக்கு என்னுடைய மனமான நன்றி. லால் சாரோட ஜார்ஜ் குட்டியா இல்லை கமல் சாரோட சுயம்பலிங்கமா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? லால் சாரும் கமல் சாரும் அவங்க ஸ்டைலில் பெர்ஃபார்ம் பண்ணி பல முறை ப்ரூவ் பண்ணிய இந்தியாவிலே பெரிய ரெண்டு நடிகர்கள். அவரை கம்பேர் பண்ணும்போது பார்ப்போம். ப்ளஸ் மறுபடியும் கேட்டேன், உங்களை பர்சனல் சோய்ஸ், பர்சனல் ஃபேவரேட் யார்? அதுக்கு பதிலாக ഞാൻ சொன்னது, ദൃശ്യത്തിൽ ജോർജ് കുട്ടി சொன்னதும் பாபநாசத்தில் சுயம்பலிங்கம் சொன்ன ஒரு டயலாக் தான். அந்த ரகசியம் என்னோட இருக்கிறது. அதுதான் என்னோட பாதுகாப்பு. இது ஒரு வித்தியாசமான விழா, நடத்தப்பட வேண்டிய விழா. இது பல காலமாக நாம் நினைத்து கொண்டிருந்து பலர் நினைத்திருக்கலாம். நல்ல ஐடியா, நான் யாரும் செய்யலைன்னா முதல் தடவையா கேரக்டர்ஸே வந்தது. அது மாத்திரம் இல்லை, இது வெற்றி விழாலாம் இல்லைங்க. வெற்றி விழா நான் எப்போ கொண்டாடினேங்கிறத சொல்கிறேன். 40 நாளில் ஒரு நல்ல படத்தை எடுத்து இன்னையோட முடிஞ்சது ஷூட்டிங்னு சொன்ன அன்றைக்கே எனக்கு வெற்றி விழா. ஏன்னா அதுவே பெரிய விஷயம். ப்ரொடியூசருக்கு வெற்றி, அது டேபிளில் வெற்றி. அதை செய்து காட்டிய ஜீத்துவுக்கு நாங்கள் அன்றைக்கே வெற்றி விழா எடுத்துட்டோம். ஆனால் இது உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டிய விழா. இது எதுலேருந்து கடன் பாக்கி இருக்குன்னா என்னுடைய அவலர் தொழிலிருந்து இருக்கு. ஒரு நல்ல படத்தை எடுத்து சென்றதற்காக வியாபாரத்தில் நிறைய படங்கள் பண்ணுறோம், வெவ்வேறு விஷயங்கள், பல காம்ப்ரமைசஸ் செய்துக்கிட்டு நாங்கள் செய்யும் படங்களை விட இந்த மாதிரி படங்கள் எங்களுக்கு, எங்கள் மன திருப்திக்கும் உங்கள் மன திருப்திக்கும் ஆளாவது ரொம்ப வியப்பது ஒரு ஆச்சரியமான நிகழ்வு. அது இந்த மாதிரி நடந்திருக்கு. இதை கொண்டாடுவதற்கு முன் அதை கொண்டு சேர்த்த உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டிய கடமையாகிறது. ஏன்னா அடுத்த வாட்டி ஒரு நல்ல படத்துக்கு நீங்க இதை செய்யணுங்கிறது ஒரு ஆச்சாரம் தான். அது என் படமாக இருக்க வேண்டியதில்லை. என் படத்துக்கெல்லாம் செய்யுங்க. நல்ல தமிழ் படத்தை இப்படி தூக்கி பிடியுங்கள். அது செய்தீர்களே ஆனால் மீண்டும் நல்ல நல்ல தமிழ் படங்களை செய்வதற்கான வாய்ப்புகள் என்னையும் என்னல் சகோதரர்களையும் வந்தடையும். டைரக்டர் அவர்கள் இந்த சுயம்பலிங்கத்தை போலவே ஒரு ரகசியத்தை எங்கே என்று தெரியாமல் புதைத்து வைத்து விட்டார். அது யார் காலுக்கு அடியில் இருக்கிறதோ தெரியாது. ஆனால் அது எப்படி இருந்தாலும் இன்னொரு ஆளுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நல்ல நம்பிக்கை உள்ள கலைஞனால் தான் இன்னொரு நடிகனை பாராட்ட முடியும்.
நான் இந்த படம் பார்த்து அதை செஞ்சிட்டேன். ஆனால் மோகன்லால் அவர்கள் சொன்னதாக நான் கேள்விப்பட்டது. நண்பர்களும் சிலர் அதற்கு இந்த படம் பண்ணால் கமல் பண்ணாதான் நல்லா இருக்கும்னு அவர் சொல்லியிருக்காரு. அந்த பெருந்தன்மைக்காகவும் பரிந்துரைக்காகவும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். உங்களுக்கெல்லாம் என்னங்க பட சான்ஸ் குறைஞ்சு போச்சா அப்படின்னு கேட்கலாம். எதுக்கு இப்படி எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு இருக்கீங்கன்னு. இந்த மாதிரி பட சான்ஸ் ரொம்ப குறைவு எல்லா நடிகர்களுக்குமே. அந்த மாதிரி கிடைக்கும் போது அதை நாங்களும் கொண்டாட வேண்டும், நீங்களும் கொண்டாட வேண்டும். அதைத்தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். முக்கியமாக காலந்தாழ்ந்து சில படங்கள் கொண்டாடப்படும், அது யாருக்கும் பிரயோஜனம் இல்லை, உங்களுக்கு உட்பட. பல இணையதளங்களில் பல பழைய படங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், நன்றாக இருந்தது. அதை அப்போ சொல்லியிருந்தா ப்ரொடியூசர் சந்தோஷமாக இருந்திருப்பாரு, நான் அதை விட சந்தோஷமாக இருந்திருப்பேன். ஆனால் காலத்தில் செய்த நல்ல செயல் இது. அன்றே செய்த இந்த நன்று எங்களையும் நல்ல தமிழ் சினிமாவையும் வாழ வைக்கும் என்று நான் நம்புகிறேன். சினிமாவை பொறுத்தவரை மொழி கிடையாது. அப்படி மொழி பார்த்திருந்தால் எம்ஜிஆர் கிடைத்திருக்க மாட்டார். சினிமாவுக்கு மொழியெல்லாம் கிடையாது. அவங்க திறமையை தான் பார்ப்பார்கள். திறமை எங்கிருந்தாலும், அவர் சிந்தியா இருந்தாலும், இந்தியா இருந்தாலும், மலையாளியா இருந்தாலும், தமிழராக இருந்தாலும், இது தமிழன் மலையாளி என்பதெல்லாம் விலாசம்தான், அது திறமையாகாது. அதை நான் திறமையை பார்ப்பதும் திறமையை ரசிப்பதும். ஆனால் கண்டிப்பாக நான் தீதுவை சொல்வது அப்படி சொல்லட்டும்னா, நான் உண்மையை இங்கே தமிழ் பத்திரிகையாளர்களிடம் சொல்ல வேண்டும், நான் பாதி மலையாளி. ஏன்னா மலையாள பத்திரிகையாளர் சொன்னா அவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக சொல்லுவேன். இங்கே நான் சொல்லுகிறேன், பரமக்குடிக்காரன் சொல்லுகிறேன், நான் பாதி மலையாளி. கேரளாவில் போய் கேட்டு பாருங்க, அவங்க போய் சொல்றாங்க முழு மலையாளி தான். அந்த அளவு அன்பும் வரவேற்பும் எனக்கு கிடைத்திருக்கிறது. இந்த கலையில் மட்டும்தான் ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, மொழி கிடையாது, எல்லாத்தையும் கடந்து பேசும் ஒரு உலக மொழி சினிமா. அதுல கதை வச்சிருக்கேன்னு சொன்னீங்கன்னா நிறைய வச்சிருக்கேன். இந்த மாதிரி சாதாரண மனிதர்களை பற்றிய கதைகளை எடுத்துத்தான் என்னை முன்னிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தினார் என்னுடைய குருநாதர் கேபி அவர்கள். பெரிய பிரம்மாண்டமான படங்கள், விஸ்வரூபம் போன்ற, தசாவதாரம் போன்ற படங்களை அவர் எடுக்கவில்லை. ஆனா சின்ன படங்களை எடுத்து அவர் அந்த அளவுக்கு வசூலை ஈட்டி தந்தவர். அவருடைய சிஷன் தான். எனக்கு இது வியப்பாங்க. மலையாளத்திலையும் மீனா நடிச்சிருந்தாங்க, தெலுங்குலையும் மீனா நடிச்சிருந்தாங்க, இங்க கௌதமி மேடம் நடிச்சிருந்தாங்க. யார் சிறப்பாக நடிச்சாங்க நீங்க ரகசியத்துக்கு வெளிப்படையா சொல்லுங்க சார். நிறைய புதைபொருள் ஆராய்ச்சி அளவுக்கு பண்ண வேண்டி வந்துடுவேன். ஏன்னா நானும் புதைச்சு தான் வைப்பேன். அடுத்து ஏதாவது மீனாவோட ஒரு சான்ஸ் எனக்கு கொடுத்தாங்கன்னா அவங்க மூஞ்சியை திருப்பி வச்சுட்டு இருக்கிறதுக்கா இவங்களை சமாதானப்படுத்திடலாம். டெய்லி பார்க்கறது, அங்க யாரை பற்றி சமாதானப்படுத்துறது. நீங்க பிற்போக்கு கருத்துக்களை அந்த படத்துல வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. அதாவது ஆட்கள் மூழ்கினா பாவம் போய்விடும் அப்படிங்கிறது. அதாவது அப்படி பார்த்தா குணாங்கிற ஒரு மற்றவர்கள் இதில் ஒரு மனநோயாளி என்னுடைய கருத்து மனநோய் அடைந்த மனநோயால் பாதிக்கப்பட்டது என்று சொல்ல முடியாது. அது பாத்திரம். அப்ப நாயகன் நான் நடிக்கும் போது அதுல அந்த பாத்திரத்துக்காக ப்ரிப்பேர் பண்ணும்போது நிஜமாவே ஸ்மக்லிங் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அது மாதிரி தான் இதுவும். இது பாத்திரத்தின் ஒரு பகுதி. சுயம்பலிங்கம் அப்படி நினைக்கிறார். சுயம்பலிங்கம் தன் பாவத்தை கழுவ முடியும் என்று நம்புகிறார். நான் நம்புவதை அவர் நம்பினா எல்லா படமும் கமலாசன். இப்ப 4 பேர் சுயம்பலிங்கம்னு கூப்பிடுறது தான் எனக்கு பெருமையா இருக்கு. அதுவும் நாயகனாக பார்த்து விட்டு நாயக்கரையன்னு கூப்பிட்ட அதே ஆள், சப்பானி கத்தின அதே ஆட்கள், பல்ராம் நாயுடு அப்படின்னு கத்தின அதே ஆட்கள், அதையெல்லாம் மறந்து விட்டு சுயம்பலிங்கம் என்று கூப்பிடுவது படத்தின் வெற்றி, இவருக்கு வெற்றி, எல்லாருக்கும். தொடுவிட பாபநாசம் ஆகும்போது ஜார்ஜ் விட்டு ஏன் சுயம்பலிங்கம் ஆகுது? அவ்வளவுதான். ஒரு உண்மை, என்னை நான் குழந்தையாக பார்த்தவன், கண்ணாடியில குளிக்கும் போது பார்த்தவன், என்ன நான் அப்படிதான் நினைச்சுக்கிறதே இல்லை. நீங்க வச்ச பேரு அது சில நேரம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் பொருந்தாது என்பது எனக்கே புரிந்த பிறகு எனக்கு என்ன பேரோ அதை மட்டும்தான். என்னுடைய பேர் நடிகன். கமல்னு என்ன நான் சொல்றது யாரோ வேற ஆளை பத்தி சொல்ற மாதிரியே இருக்கு. என் நடிகன்னு சொன்னா என்ன சொல்ற மாதிரி இருக்கு, கலைஞர்னு சொன்னா என்ன சொல்ற மாதிரி இருக்கு. அவ்வளவுதான் நான் என்னை பத்தி நினைச்சிட்டு இருக்கிறது. இந்த பட்டங்கள் எல்லாம் நூல் கட்டாமலேயே பறக்கும் பட்டங்கள். அதை நான் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன். எனக்கு கொடுத்த அன்புடன் கொடுத்த ஒரு விஷயம். என் கூட சில பேர் என்னை பார்க்க வருவாங்க, சில தாய்மார்கள் அன்புடன் நெத்தியில விபூதி குங்குமம், அவங்க கிட்ட போய் பகுத்தறிவுலாம் சொல்ல மாட்டேன். அன்பை சொல்றாங்க, அவங்களுக்கு பதில் நான் சொல்ல வேண்டிய அன்பு மட்டும்தான். அதே மாதிரி இந்த உலக நாயகன்கிற பட்டம்லாம் ரசிகர்களுக்கு சந்தோஷமா இருக்க வச்சுக்கிறாங்க. எனக்கு அது சந்தோஷம் இல்லை.
நல்ல நடிகன் என்று மீண்டும் ஒரு முறை உங்கள் பத்திரிகைகளில் எழுதப்படும் பொழுது வரும் சந்தோஷத்தை அது மிஞ்சவே மிஞ்சாது என்பது எனக்கு